நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூம்பாவை சீரீஸோட பார்ட் 5 வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. சிவனேசரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் எலும்பும் சாம்பலும் நிறைஞ்சிருக்கிற அந்த குடத்தை எடுத்து பல்லக்கில் வச்சு கபாலீஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு வராரு. மயிலையில வாழ்ற மக்களும் சமணம் பௌத்தம்னு பின்பற்றுற பிற சமயத்தை சார்ந்த மக்களும் என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கறதுக்காக கோவில சூழ்ந்து நிக்கிறாங்க. ஞானசம்பந்தர் அந்த எலும்பும் சாம்பலும் நிறைஞ்சிருக்கிற அந்த மண் குடத்தை பார்த்து, மட்டிட்ட பொன்னையங் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்டல் பண்பின் ஒருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவைன்னு பதிகம் பாட தொடங்குறாரு. ஒவ்வொரு பாடலா பாட பாட அந்த எலும்பும் சாம்பலும் நிறைஞ்ச அந்த குடத்துக்குள்ள ஒவ்வொரு அங்கமா கூடி கூடி முழு பெண் உருவம் பெற்றாங்க பூம்பாவை. 10வது பாடலான உறிஞ்சாய வாழ்க்கை பாடலை சம்பந்தர் பாடி முடிச்சதும் அந்த குடம் உடைஞ்சு அதிலிருந்து பூம்பாவை 12 வயசு பெண்ணா எழுந்து நிக்கிறாங்க. எலும்பும் சாம்பலும் ஒரு முழு பெண்ணா எழுந்து நிக்கிறத பார்த்து எல்லாரும் வியந்தாங்க. முனிவர்களும் தேவர்களும் மலர் மாறி பொழிஞ்சாங்க. 7 வயசு சிறுமியா இறந்து போன தன்னுடைய மகள் 12 வயசு கன்னி பெண்ணா தான் முன்னாடி நிக்கிறத பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு சிவனேசர். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ட் 6 வீடியோல பார்க்கலாம். இந்த பூம்பாவை சீரீஸோட கடைசி வீடியோ இந்த பார்ட் 6 வீடியோவா தான் இருக்கும். இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே நன்றி.